Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. எப்பவும் போல நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு மண்டே நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம். ஸோ பியூரா இந்த வீடியோ வந்து பிரைஸ் ஆக்ஷன் படி தான் அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆப்ஷன் பையிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் இது ரெண்டு வச்சு தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அப்படின்னு என்னன்னு தெரியாது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா நீங்க போயிட்டு நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் வீடியோ வந்து பாத்துருங்க மறக்காம. ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் ட்ரேடிங் டூல். அது வந்து இண்டிகேட்டர் கிடையாது. ஸோ நார்மலா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேடிங் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நான் ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலை இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெலிகிராம் சேனல்ல நான் லைவ் மார்க்கெட்ல வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்துட்டு நிறைய டீடைல்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ரைடேவும் வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன். ஸோ கிளியர் கட்டா வந்து நான் அப் ட்ரெண்ட் வரக்கு முன்னாடியே பேங்க் நிஃப்டி வந்து டே கையை வந்து கிளியர் பண்ணணும்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஆர்டர் ஃப்ளோ வச்சு தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதுல ஜாயின் பண்ணி நீங்க வந்துட்டு இது பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். அதே நேரத்துல உங்களுக்கு பிரீமியம் குரூப்பும் இருக்கு. பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்றதுனால ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பிரீமியம் குரூப்ல வந்துட்டு நான் ட்ரேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது நீங்க வந்துட்டு கால் ஆப்ஷன் போய்க்கலாமா, புட் ஆப்ஷன் போய்க்கலாமா, எந்த ஸ்டாப் லாஸ்ல வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ நான் வந்து என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு அனலிஸ்ட், என்ஐஎஸ்எம்ல வந்து சர்டிஃபைடு மெம்பர். ஓகேங்களா. ஸோ என்ஐஎஸ்எம்னா என்ன, சர்டிஃபைடு ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்துட்டு நிஃப்டி அனலிஸ்ட் வந்து பார்த்துருவோம். இப்போ நிஃப்டி 50ல நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். நிஃப்டி வந்து கரெக்டா நம்மளுடைய சப்போர்ட் ட்ரெண்ட் லைன், லாங் டேர்ம் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்ல வந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் ஆயிருக்கா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து லாங் டேர்ம்ல வந்து வந்துட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா இங்க தெரியுது பாருங்க. ஸோ உங்களுக்கு இங்க ஒரு டைம், இங்க ஒரு டைம், இது வந்து மூணாவது டைம் வந்து சப்போர்ட் எடுத்து மேல வந்திருக்கா. நிஃப்டி 18,500 அப்படிங்கிற ஒரு ரீசெண்ட்ல ரெசிஸ்டன்ட் தான் இருந்துச்சுங்களா. 18,430 40ங்கிற ஒரு சப்ளை ஜோன். அதையும் வந்து பிரேக் அவுட் கொடுத்து இன்னைக்கு 18,500 டச் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கா. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18,560. இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு ரேலி வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கு. பேங்க் நிஃப்டியும் பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு வந்து நியரா இருக்கா. இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆல் டைம் ஹைக்கு நியரா வந்து ட்ரேட் ஆகி உங்களுக்கு ஒரு 40,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்றதுக்கு ரொம்பவுமே ட்ரை பண்ணாங்க ஃப்ரைடே. பட் பிரேக் அவுட் கொடுக்க முடியல அவங்கனால. வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டில உங்களுக்கு 44,140 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டன்ஸை, இந்த ஜோனை வந்து நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சானா நல்ல ஒரு ரேலி வரக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. இல்ல இங்கிருந்து ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா இங்க சஸ்டைன் ஆகிறான்னு சொல்லி பாருங்க. இந்த ஜோன்ல 44,140ல சஸ்டைன் ஆயிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரக்கு சான்சஸ் ரொம்பவே ஹையா இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 44,578 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். உங்களுக்கு அதையும் பிரேக் அவுட் பண்ணனா 44,911 அப்படிங்கிறது வந்து செகண்ட் டார்கெட்டா இருக்கும். இது வந்து ஆக்சுவலா ஃபிப்னாச்சி படி இந்த ரெண்டு டார்கெட்டும் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா வந்து ஒரு நியூ ஹையை வந்து கிரியேட் பண்ண போறா. ஸோ அதனால இதுதான் வந்துட்டு உங்களுக்கு டார்கெட்ஸா வந்து இருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி அங்கிருந்து ஃபாலோ ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணுவாங்க. அப்ப வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணானா வந்து நீங்க கண்ணை மூடிட்டு புட் சைடு போயிருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து 43,750 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். கீழே 43,600 வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேக் டு பேக் உங்களுக்கு டார்கெட்ஸா வந்துட்டு புட் சைட்ல இருக்கும். நாளைக்கு வந்து சிம்பிள் பிளான் தாங்க. நாளைக்கு வந்து பிளாட்டா ஓப்பன் ஆனா உங்களுக்கு இங்கிருந்து மறுபடியும் ஃபால் ஆகணும்னு சொல்லி பாருங்க. எங்களுக்கு டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நாளைக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இங்க நிறைய டைம் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்கா. அதாவது 44,140 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு பிரேக் பண்றதுக்கு நிறைய டைம் வந்து பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்து மேல இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஜோன் வரும்போதெல்லாம் வந்து செல் பண்றாங்க. ஸோ நாளைக்கு இந்த ஜோன் வரும்போது செல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 43,741 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வச்சுட்டு புட் சைடு வந்து போங்க. ஸோ அதே நேரத்தில் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 43,750 உங்களுக்கு 43,600 வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் டார்கெட்டா வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில சிம்பிள் ட்ரேட் அனாலிசிஸ். இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா
இந்த லோ வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு 43,300. ஸோ இது வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் ஃபால் வரலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே வந்துட்டு பேங்க் நிஃப்டி இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளாரையே வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கா. ஸோ எப்போ இந்த ரேஞ்சில் மேலே இந்த 44,140 அப்படின்னு இது பிரேக் அவுட் கொடுக்குறோன்னா அப்போ வந்து நீங்கள் கால் சைடு வந்து போய்க்கலாம். அதுவே இங்கிருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்கன்னா நீங்க புட் சைடு வந்து போய்க்கலாம். இங்க வரும்போது 43,400 இந்த ரேஞ்ச் வரும்போது நீங்க பை வந்து பண்ணிக்கலாம். அதுவே பிரேக் அவுட் கொடுத்தானா வந்து செல் போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு பிரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளார வந்துட்டு ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? இதுவே ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ்ல நம்ம இன்ட்ராடேல எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்து வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்துட்டு வியூ வந்து டெலிகிராம் குரூப்ல கொடுப்போம். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி டெலிகிராம் குரூப் மெம்பர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்மளோட டெலிகிராம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கமெண்ட்ஸ் வந்து யாருமே பண்றதில்ல. நிறைய மெம்பர்ஸ் வந்து வீடியோ பாக்குறீங்க, லைக்கும் பண்றதே இல்லை. ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து போகும். அப்பதான் வந்து நம்ம சேனல் வந்து 1800 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவை. ஓகேங்களா? ஸோ இப்போ பேங்க் நிஃப்டில வந்து கிளியர் கட்டா நம்மளுடைய ட்ரேடிங் பிளான் என்னன்னா 41,140 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணானா கேப் அப்லயே சஸ்டைன் ஆனானே ஒரு ரேலி வந்து மறுபடியும் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் வந்து பையிங் மூட்ல தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே பையிங்ல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் கீழே போறதுக்கான சான்சஸ் வந்து வெரி வெரி லெஸ். ஸோ மார்க்கெட் கீழே போனாலுமே வந்து எப்பயுமே மேலே வந்து தான் க்ளோஸ் கொடுப்பா, கிரீன்ல தான் வந்து க்ளோஸ் கொடுக்குறாங்க. ஸோ எப்போ எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங் மோடுக்கு மாறாங்களோ அப்பதான் வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியோட அனலைசிஸ் தான். இதே நிஃப்டியில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் வந்து நிஃப்டியில நடந்துருச்சு. பேங்க் நிஃப்டியில தான் வந்து இன்னும் பிரேக் அவுட் நடக்கல. ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து நாளைக்கு கண்டினியூ ஆகிற சான்சஸ் நிறைய இருக்கு. எப்படின்னா 18,550க்கு மேல வந்து சஸ்டைன் ஆயிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இதுலயும் ஒரு நல்ல ஒரு ரேலி வந்து வரக்கு சான்சஸ் இருக்கு. 18,600 அண்ட் 700 வந்து டார்கெட்டா வச்சுட்டு நீங்க கால் சைடு வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவே உங்களுக்கு 18,450ல இருந்து உங்களுக்கு கீழே பிரேக் அவுட் கொடுத்தானா உங்களுக்கு 18,350 டார்கெட்டா வச்சுட்டு நீங்க புட்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? கேப் அப் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த கேப் வந்து 90% ஃபில் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்க ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் இப்போ நாளைக்கு 18,430 கீழே வந்து பிரேக் அவுட் வச்சுட்டா 18,350 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து வச்சுக்க. எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்றானோ இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நல்ல ஃபர்தரா ஒரு ஃபால் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மெயினா மார்க் பண்ணிக்கங்க. இதை பிரேக் பண்ணாடா உங்களுக்கு 18,150 எல்லாம் போற சான்சஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா குளோபல் லெவல்லையும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் வந்து இருக்கு. அதனால பையிங் மோட்லயே இருக்கேங்க இருங்க. அதாவது பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜின்னு யூஸ் பண்ணுங்க. ஸோ புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, பை கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்போல்லாம் டிப் வருதோ அப்போல்லாம் வந்து கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஹையர் லோ வந்து கிரியேட் பண்ணும்போது நீங்க வந்துட்டு கிளியர் கட்டா பையிங்ல இருக்கணும். அதாவது எப்படின்னா உங்களுக்கு ஹையர் ஹை ஹையர் லோ, உங்க ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ இன்னொரு ஹையர் ஹை கிரியேட் பண்ணிருக்காங்க, மறுபடியும் ஹையர் லோ வரும்போது நீங்க இங்க பையிங்ல வந்து இருக்கலாம். ஸோ இந்த ஒரு சேனல் பேட்டர்ன் கூட உங்களுக்கு வந்து இதை வந்துட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த ஒரு சேனல் பேட்டர்ன்ல கூட நிஃப்டி வந்து மூவ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த சேனல்லையே வந்துட்டு நிஃப்டி வந்து இனிமேல் வந்து மூவ் ஆகலாம். இதை வந்து நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணி காமிக்கிற பாருங்க. ஸோ இந்த சேனல்ல நாளைக்கு வந்து 18,550 வரும்போது அங்கிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது புட் சைடு பண்ணலாம். நீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் 18,300 வரும்போது பை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட நாளைக்கு ட்ரேடிங் பிளான், பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். நீங்க வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ் வந்து கத்துக்கணும் அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட்ல என்னன்னு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கோர்ஸ் வந்துட்டு ஜூன் 1 வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இன்னும் 4 டேஸ்ல அதுல வந்துட்டு உங்களுக்கு லோ ஃபீஸ்ல வந்துட்டு 15 டேஸ் கிளாஸ் வந்து இருக்கும். நீங்க வந்துட்டு பேசிக் டு ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் பிரைஸ் செக்ஷன் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ ரெண்டுமே வந்து கத்துக்கலாம். இந்த கோர்ஸோட டீடைல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோவும் வந்து லாஸ்ட் வீடியோ அதை தான் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய கோர்ஸ் வந்து வெறும் இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு எது இன்டர்நெட்ல இலவசமா கிடைக்குதோ அதை சொல்லி கொடுத்து வந்துட்டு நிறைய ஃபீஸ் எல்லாம் வாங்குறாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் அட்வான்ஸ் லெவல்ல வந்து சொல்லி கொடுக்குறோம். அதுவே வந்துட்டு லோ பிரைஸ்ல வந்து சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய P&L இந்த மந்தோட P&L வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மந்த் எண்டில் வந்துட்டு ஃபுல்லா சொல்லுவோம். இப்போதைக்கு தான் என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னல். இது வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ப்ரொஃபஷனலா வந்து யாராவது ட்ரேட் பண்ணீங்கன்னா
கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணணும். இந்த மந்த் வந்து 33,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ 70,000 கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணி 50%, 43% ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது 41,000 நம்மளுடைய இது ப்ராஃபிட். ஓகேங்களா, 8,000 வந்துட்டு சார்ஜஸ், 43% வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இது ஒரு சூப்பரான ப்ராஃபிட். ஆல்மோஸ்ட் 50% மேல 50% பண்ணிருக்கீங்களா அந்த இதெல்லாம் சேர்த்துடா. ஸோ ஓவரால் ட்ரேடிங் டேஸ் வந்துட்டு உங்களுக்கு 17 டேஸ். இதுல வந்து லாஸ் வந்து 4 டேஸ் ஒன்லி. 13 டேஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். 76% வந்து வின்னிங் வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு வெரிஃபைடு P&L வந்து என்னுடைய டெலிகிராம்ல டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மந்த் ஃபுல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, என்னுடைய வெரிஃபைடு P&L போய் பார்த்தீங்கன்னாவே டெலிகிராம்ல வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்பேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி என்னுடைய வியாழக்கிழமை வந்து 11,000 ரூபா, 1000 ரூபா, வெள்ளிக்கிழமை லாஸு, அதுக்கு முன்னாடி 14,000 ரூபா லாஸு, ஸோ அதுக்கு முன்னாடி 20,000 ரூபா ப்ராஃபிட். ஸோ எல்லாமே வந்துட்டு நான் வந்து இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது 10,000 வந்து அதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் பண்ணது. ஸோ டிரான்ஸ்பரன்சியா வந்து நம்ம 100% வந்து இருக்கோம் நம்ம மெம்பர்ஸ் கூட. ஸோ நீங்களும் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கங்க, யூஸ் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். பை பை.